அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, இது ஒரு அறுவடையின் திருவிழா, ஒரு புதிய தொடக்கங்களின் திருவிழா, அதுக்கப்புறம் ஒரு நன்றி உணர்வின் திருவிழா. ஸோ இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் இருக்குது. இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ் மண்ணில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் இதை வந்து கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னா, சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மண்ணுக்கு நன்றி சொல்கிற விதமாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக கொண்டாடுறாங்க. ஸோ அதே போல் ஒரு மாணவன் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கனவுகளை அறுவடை செய்யக்கூடிய நாளாக இதை பார்க்குறாங்க. அதனால் இந்த நாளில் அவங்க வந்து பெற்றோர்களுக்கு நன்றி சொல்கிறாங்க, ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்கிறாங்க, அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர வேறு நாடுகளில் வேறு பேரில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. ஸோ அது எந்தெந்த நாட்டில் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் கனடாவில் பொங்கல் தினத்தை வந்து தேங்க்ஸ் கிவிங்கிற பேரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரே மேசை, ஒரே குடும்பம், அது போல் ஒரே வகுப்பறையில் பல நாடுகள்லேருந்து வந்து படிக்கிற மாணவர்கள், குளோபல் கிளாஸ் ரூம், குளோபல் திங்கிங். ஸோ ஆனாலும் அதே நன்றி உணர்வு. அமெரிக்கா அண்ட் கனடா போலவே அயர்லாண்ட்லேயும் லுனான்சான்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது பொறுமையின் பலன் முயற்சியின் வெற்றி. இஃப் யூ புட் யுவர் எஃபர்ட் யூ வில் சக்சீட். இப்போது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் எஜுகேஷன், குட் ஜாப் அண்ட் அ கிரேட் ஃபியூச்சர் கூட இங்கே இருக்குது. அ பிளேஸ் வேர் யூ கெட் எவ்ரி திங். இந்தியா மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பான்லையும் கின்ரோ கான்ஷா நாகி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த நாளை பார்த்தீங்கன்னா உழைப்பையும் முயற்சியும் மதிக்கிற நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்களும் மாணவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பை வந்து ஃபர்ஸ்ட் கற்றுட்டு அதுலேருந்து வெற்றியை காண்றாங்க. ஸோ பொங்கலை மாதிரியே எஃபர்ட் பிஃபோர் அச்சீவ்மெண்ட். ஸோ யூகேல வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு என்னது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. தானியங்கள் விதைக்கப்படுகிறது, அறிவும் அது போலவே விதைக்கப்படும் போது அது பெருகுகிறது. அதனால்தான் உலகம் தரம் வாய்ந்த யூகே பல்கலைக்கழகங்கள் உலகத்திலிருந்து அனைத்து மாணவர்களையும் வரவேற்கப்படுகின்றன.